உலகம் தோன்றிய வரலாறு. இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் முதலாக தண்ணீரை படைத்தான். தனது அர்ஷை தண்ணீரின் மீது அமைத்தான். பின்னர் தான் படைப்புகளின் விதிகளை பதிவு செய்ய லவ்ஹுல் மஹ்பூஸ் என்ற ஏட்டினையும் அதில் எழுதுவதற்கு எழுதுகோலையும் படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வானங்கள் பூமி ஆகியவை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தான் எதையெல்லாம் படைக்க நாடி இருந்தானோ அவற்றின் விதிகளை நிர்ணயித்து விட்டான். அப்போது அவனது அர்ஷ் தண்ணீரின் மீது அமைந்திருந்தது. அறிவியலாளர்கள் கூறுகின்றனர், முதலில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தொடக்க நிலையில் ஒரு பெரும் பொருளாகவே இருந்தது. பிறகு அதில் பெரிய வெடிப்பு ஏற்பட்டு இரண்டாம் முறையாக தனித்தனியே பிரித்தல் நிகழ்ந்தது. இந்த விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் முன்பே நமக்கு கூறியுள்ளான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்ததர் என்பதையும் இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும் நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? அல்லாஹ் வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தான். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். 6 நாட்களில் முதல் 2 நாட்களில் பூமியை படைத்தான். அடுத்த 2 நாட்களில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தான். கடைசி 2 நாட்களில் வானத்தை படைத்ததாகவும் தனது திருமறையில் கூறுகின்றான்.